ஏண்டா ஆ? எதுக்குடா நீ இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? சுதந்திரமா திரியறவனை இப்படி அடக்கி வச்சிருக்கீங்களே. இருங்கப்பா, நிலாவும் சோழனும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன பேசணும்? அதான் கேட்டா நான் உயிரை பத்தி சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? உங்ககிட்ட கேட்கறதுக்காகலாம் அவங்க வரல, உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாடுறா. நிலா, வாப்பா. என்னப்பா, 2 பேர் முகமும் ஒரே சிரிப்பா இருக்கு. ஏதாவது நல்ல விஷயமா? ம் ஆமாண்ணே, ரொம்ப நல்ல விஷயம். ம் இருங்க அண்ணா, நேற்று நைட் நீ முதல்ல ரூமுக்கு வந்தியா? உன்னை பார்க்கவே இல்லையே. அப்படியே போட்டேண்ணா. ஏண்டா சொந்த வீட்டில் படுத்து தூங்கும் போது கதவை லாக் பண்ண மாட்டீங்க, இப்படி ஹோட்டல் ரூம்ல தூங்கும் போது எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க? ஒருத்தன் இன்னும் வரலையே, அவன் வருவானா மாட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் எந்த கவலையும் இல்லைல்ல. டேய் சோழா, ராத்திரி நீ அப்ப இங்க வந்து தூங்கலையா? எங்கடா போன? அண்ணே வெறுப்பேத்தா தானே, மற்ற நாள்லாம் ஓயாம கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்ப. நேற்று ஒரு ஃபோன் பண்ணியாண்ணே. டேய் பாண்டி, அவன் வர வரைக்கும் கதவு போட்டாதான்னு சொன்னல. அண்ணா, அந்த கதவு சும்மா சாத்தினாலே லாக் ஆயிருதுண்ணே. டேய், நானும் பல்லவனும் சும்மா சாத்திட்டு படுக்கலான்னு தான் நினைச்சோம். அவரை காலையில பார்க்கும்போது தான் அது சும்மா சாத்தினாலே லாக் ஆயிடும்னு தெரிஞ்சிச்சு. சரிடா, அப்படியே வச்சுப்போம். காலிங் பில் அத்தனை வாட்டி அடிச்சனே, அப்ப கூட நீ திறக்கவே இல்லையடா. பெல் அடிச்சியா? சத்தியமா கேட்கவே இல்லைண்ணா. பாத்தியா? ரைட்ரா. ஐயோ, போதும். சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு நேத்து நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. சும்மா அப்படியே. நிலா, சாரிப்பா, இது ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். டேய், அப்ப ராத்திரில நீ எங்கடா போன? அது நிலா தான் இங்க மேல பாவம் பார்த்து அவங்க ரூம்ல ஓரமா ஒரு இடம் கொடுத்தாங்க, அதுல தூங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கதவே தட்டி இருக்காது. கரெக்டுடா. ஆனா எப்படி பேசுறான் பாத்தியா? பிராக்டிஸ். ஏமா, நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியாமே, சேரன் சொன்னா காலையில இருந்து உட்கார வச்சிருக்கானுங்க பாரு. தம்மு கூட அடிக்க முடியல, நாக்கு நமக்கு. ஏதோ சந்தோஷமான விஷயம் வேற சொன்னியாப்பா? ஆமாண்ணே, செம்ம ஹாப்பி நியூஸ். என்ன வரைக்கும் நீயே கெஸ் பண்ண பாப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியலடா, நீயே சொல்ல. ஆட சும்மா தான் ஒரு கெஸ் பண்ண. வீடு ஏதாவது பாத்துட்டீங்களா? என்ன வீடு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு தானே நானும் நிலம் வெளியே போனோம். அப்ப வீடு பாத்தீங்களான்னு கேக்குற? நீ ரிஜெக்டட். வேற யார கேட்கலாம்? படிக்கிற பையன், இவன் கரெக்டா சொல்லுவான். பல்லவா, நீ சொல்ற? என்ன சொல்றது? ஒருவேளை நேற்று நீ சொன்ன மாதிரி வீட்டு சீலோட சொல்ல போயிட்டீங்களா? போடா, நாங்க அப்படி பண்ணியிருந்தா இப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? ஜெயில் கம்பி தான் நின்றுட்டு இருக்கணும். டேய், நீயே சொல்லிடுறா. ஏங்க கொடுங்க. உனக்கு இன்னொரு ஹிண்ட்டும் தரேன். டடன் 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 டடன். என்னடா அது? என்ன இன்னும் தெரியலையா? தெரியலடா. எது கிடைச்சா நம்ம வீடு நமக்கு தான்னு சொன்னமோ அதுவே கிடைச்சிருச்சு. அப்பா எனக்கு எழுதி கொடுத்த உயிலு. டேய் சோழா, எப்படிடா? எப்படி சும்மா அதிர்து இல்ல? இங்க என்ன சும்மா பட டயலாக்லாம் பேசிட்டு ஒரு பஞ்ச் விட மாட்டேங்கிறாள். அண்ணா, அது அங்கிள் சொன்ன உயில் கிடைச்சிருச்சுண்ணே. இதுதான் அந்த உயில். நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இனி அப்படி யாருமே சொல்ல முடியாது. அந்த வீடு நடேசன் அங்கிளோட வீடு தான் இந்த உயிலே தெளிவா எழுதியிருக்கு. நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமாண்ணே, இங்க பாரு. எங்கம்மா இருந்துச்சு இது? எங்க இருந்துச்சா? நம்ம வீட்டுல தான் இருந்துச்சு. இது தெரியாம சீல் வைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். நீங்க சொன்ன உயில் உங்க வீட்டுல தான் இருந்துச்சு அங்கிள். இது தெரியாம இத்தனை வருஷமா நீங்க அதே வீட்லயே இருந்திருக்கீங்க. அந்த உயிரை நீ படிச்சு பாத்தியாப்பா? ஆமாண்ண, பெரியப்பாவுக்கு நம்ம வீடை சுத்தி இருக்க இடம்
உங்க அத்தைக்கு அவங்க இப்ப குடியிருக்க வீடு, அங்கிளுக்கு தான் ஐயனார் வீடுன்னு தெளிவா எழுதியிருக்கு. நான் தான் சொன்னேனே படிச்சு படிச்சு. இங்க காட்டுங்க. நாங்க கொண்டா. ஆமா, அப்பா கொடுங்கப்பா. இது எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு எழுதின உயிலி. இங்க குண்ணா, டேய் மெதுவா. இங்க பாருண்ணா, உண்மையா நம்ம வீட்டு பத்திரம் தானே? காட்டுறா. டேய், டேய், பாத்துடா கிழிச்சிடாத. பல வருஷம் பழைய உயிலு. அதான் நமக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோண்டா, கிழிச்சிடாதடா. ஒரு வழியா பிரச்சனை முடிய போகுதுடா. எப்படிப்பா? நம்ம வீடு தான் சீல் வச்சிருக்காங்களே, எப்படி போய் எடுத்தீங்க? அந்த சீலை உடைச்சிட்டீங்களா என்ன? சீலை உடைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நாங்களே சீலை உடைப்போமாண்ணே? அப்புறம் எப்படி உள்ள போனீங்க? ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கிட்டோம்ல. ஓட்ட பிரிச்சா? ஏமா, என்ன அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் போய் ஓட்ட பிரிச்சு இறங்கி இருக்கீங்க. வேற என்ன பண்றது? வீடு உங்ககிட்ட இருக்கும் போதே உயில தேடி எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது சரி. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கூட வீட்டுல உயில தேடணும்னு யாருக்குமே தோணல. சரிதான். கரெக்ட்டுங்க. உயில தேடி எடுக்கணும்னு உங்களுக்கு மட்டும் தாங்க தோணுச்சு. கிரேட்டுங்க. ஏன்பா, அதனால நீயே போய் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கணுமா? உனக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? அண்ணே, அதுக்கெல்லாம் நான் விடுவேன். நானே அவங்க மேல ஒரு சின்ன ஓடு கூட விடாம நான் பாத்துக்கிட்டேனே. என்னங்க? ம். 2 பேரும் பயங்கர சாகசலாம் பண்ணிருக்கீங்க போலயே. ஆமாண்டா, அதை ஏன் கேக்குற? பரவாயில்லடா, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலனா நமக்கு அந்த உயில் கிடைச்சிருச்சு. இனிமே அடுத்தது என்ன? அடுத்தா கேக்குறா. அடுத்து என்ன? நம்ம வீட்டை நமக்குன்னு சொந்தமாக்க வேண்டியதுதான். கையிலேயே எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல எவன் அது நம்ம வீடு இல்லைன்னு சொல்றான்னு பாத்துருவோம். ஏய் பல்லவா, பேக் எடுறா. நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படி சொல்றா? ஐயனாரப்பா, நீ இருக்கையா, இந்த நடேசன் குடும்பத்தோட நீ இருக்கையா. டேய் கிளம்புங்கடா. இல்ல அதை கொடுங்க. என்ன இது உனக்கு தெரியல? அது என்னவா இருக்கும்? சார், இதான் சார், இதான் எங்க வீட்டோட உயில். பாருங்க சார். இந்த உயில் இவங்க கைக்கு எப்படி கிடைச்சது? என்ன பாக்க? அன்னைக்கு உயில் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னேன். தெரியலன்னு தானே சொன்ன, இல்லன்னு ஒண்ணும் சொல்லலையா? இந்தா சார் படிக்கிறாரு, படிச்சு கொடுப்பாரு, நீயும் படி, நல்ல எழுத்து கூட்டி படி. இதுல நடேசன்றது யாரு? நான் தான் சார் நடேசன். ஐ எம் நடேசன். இந்த வீடு நடேசன்ற பேர்ல தான் எழுதியிருக்கு. உயில்ல தெளிவா இருக்க, அது உங்களுக்கு தெரியாதா?